கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அந்த வெளிச்சம் தேவனுடைய மகிமையே, தேவனுடைய ஒளியே என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வார்த்தைகளை நம்ம கவனிக்க போகிறோம். 6வது வசனம் என்ன சொல்கிறது? தேவன் ஜனத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், அந்த ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். ஜலம் இருந்த அந்த பூமியிலே ஆகாய விரிவை உண்டாக்கியிருக்கிறார். அந்த ஆகாய விரிவு எப்படி உண்டாக்கியிருக்கிறார் என்று சொன்னால், அது ஒரு காற்று மண்டலமாய் காணப்படுகிறது. மனுஷர்கள் வாழ்வதற்கும், மிருகங்கள், பறவைகள், விலங்குகள் வாழ்வதற்கு, சுவாசிப்பதற்கு ஏற்ற ஒரு காற்று மண்டலம் உள்ள ஒரு இடத்தை, பாதுகாப்பாய் வாழ்வதற்கு மனுஷர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு காற்று மண்டலம் உள்ள இடத்தை தேவன் உண்டாக்கியிருக்கு. அதற்கு பேர் தான் ஆகாய விரிவு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது தேவன் ஜலத்தில் இருந்து ஜலத்தை பிரித்து அந்த ஜலத்துக்கு நடுவிலே ஒரு ஆகாய விரிவை உண்டாக்குகிறார். அந்த ஆகாய விரிவும் பூமியும் ஒன்றாக ஒரு வட்டமாய் காணப்படுகிறது. பூமியில் இருக்கிற மக்களுக்கு ஆகாய விரிவு வரைக்கும் ஒரு பாதுகாப்பு, அங்கு உள்ள காற்று, அங்கு உள்ள காரியங்கள் தான் பூமிக்கு மிகவும் ஒரு பாதுகாப்பாக இருக்குது. அதற்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய விண்கற்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விண்கற்கள் பூமியில் விழுந்தால் மக்கள் அநேகர் மரித்து போவாங்க, அநேகருக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். ஆதலால் அந்த விண்கற்கள் விழும்போது அந்த காற்று அடித்து கொண்டு போய் கடலிலே போடத்தக்கவாய் அந்த ஒரு மக்களுடைய பாதுகாப்புக்காகவே தேவன் அந்த காற்று மண்டலத்துக்குள்ளாய் ஜனங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்திங்கன்னா அந்த காரியத்தில் 2வது என்ன சொல்லுதுன்னா, அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொன்னார் என்று சொல்லி பார்க்குறோம். எப்படி ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்குது என்று சொன்னால், நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு காரியத்தை சொல்கிறோம். இப்போ இந்த பூமிக்கு மேலே 10 அடி தண்ணி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்களேன். இப்போ அதில் தேவன் என்ன செய்கிறார்னா, அந்த 10 அடி தண்ணிக்கு நடுவிலே ஒரு ஆகாய விரிவை உண்டாக்குகிறார். அப்போ என்ன ஆகிடும்னா, கீழே 5 அடி தண்ணீர், மேலே 5 அடி தண்ணீராக என்ன செய்ய பிரிந்து போவோம். அப்போ மேலே உள்ள தண்ணீருக்கும் கீழே உள்ள தண்ணீருக்கும் இடையிலே ஒரு ஆகாய விரிவை பரப்பி நிற்கிறார். பாருங்கள், அந்த ஆகாய விரிவுக்கு தான் காற்று மண்டலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியும்படியாக தான் இதை ஒரு கதையாக சொல்கிறேன். 10 அடி தண்ணீரை 2ஆக பிரித்தா மேலே 5 அடி, கீழே 5 அடி. அந்த மேலே 5 அடி தண்ணீருக்கு இடையில், கீழே உள்ள தண்ணிக்கும் மேலே உள்ளவுக்கு தண்ணிக்கு இடையில் ஒரு ஆகாய விரிவை அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்போ பார்த்திங்கன்னா, ஆகாய விரிவுக்கு கீழே பூமியிலே தண்ணீர் இருக்கிறது, ஆகாய விரிவுக்கு மேலேயும் தண்ணீர் இருக்கிறது. அந்த ஆகாய விரிவுக்கு மேலே உள்ள தண்ணீர் தான் நம்முடைய நோவாவின் காலத்திலே இந்த பூமிக்கு வந்து வானத்தின் மதகுகள் திறந்து பூமியில் மழையை கொட்டிட்டு என்று சொல்லி பார்க்கிறோமே, அது அந்த ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற தண்ணீர். அது தேவன் உலகம் உண்டாகும் போது அதை 2ஆக பிரித்து மேலேயும் கீழேயுமாக தண்ணீரை வைத்திருந்தார். அந்த ஆகாய விரிவு தான் என்ன இருக்குன்னா, காற்று மண்டலம். அதற்குள்ள மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் சுவாசிப்பதற்கும் பாதுகாப்பாய் வாழ்வதற்கும் தேவன் அந்த காரியங்களை அங்கே வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதை நம்ம பார்த்திங்கன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அழகாக அவர் எழுதியிருப்பார். ஏசாயா 40:22 நீங்கள் பாருங்கள். அவர் சொல்கிறார், அவர் வானங்களை மெல்லிய திரையாய் பரப்பி அவைகளை குடியிருக்கத்தக்க கூடாரமாய் விரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வானங்களை மெல்லிய திரையாய் விரித்து அதை பூமியில் உள்ள ஜனங்களுக்கு ஒரு கூடாரமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த காற்று மண்டலமாகிய அந்த வானம் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த மெல்லிய திரை இருக்கு இல்லையா, அதுதான் ஆகாய விரிவு என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அடுத்த 7வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தால், 7ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 7ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும்
பிரிவை உண்டாக்கினார், அது அப்படியே ஆயிற்று. அதுதான் நான் இப்போ சொன்னேன். 10 அடவு தண்ணினா அதை 5 அடியாக பிரித்து மேலே இருக்க தண்ணியும் கீழே இருக்க தண்ணியுமாய் பிரித்து நடுவே ஆகாய விரிவை அவர் உண்டாக்கியிருக்கிறார். அது இதற்காக மனிதன் வாழும்படியாக தான் இத்தனை காரியங்களை அவர் செய்கிறார். பாருங்கள், இந்த காற்று மண்டலத்தை உருவாக்காமல் இருந்தால், வெறும் வானத்தை மட்டும் உருவாக்குனா மக்கள் சுவாசிக்க முடியாது. ஏன்னா வானத்தில் அங்கே வந்து காற்றெல்லாம் ஒன்றும் இல்லை. மனுஷனுக்கென்று ஒரு ஆகாய விரிவு உண்டாக்கி, அவருக்கென்று ஒரு காற்று மண்டலத்தை உருவாக்கி, ஒரு பலூனில் காற்றடிச்சு உள்ள மக்களை வைக்கிறது போல தான் இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை தேவன் மிகவும் அழகாக இந்த பூமியை உருவாக்கி அவர் அதை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனங்களை பார்த்திங்கன்னா 8வது வசனம், தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார், சாயங்காலம் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா ஆகாய விரிவை உண்டாக்கியிருக்கிறார். அந்த ஆகாய விரிவுக்கு வானம் என்று பேர். நம்ம இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வானம் தெரியுது பாருங்கள். அந்த வானம் அதுதான் ஆகாய விரிவு. ஏரோப்ளேன்கள்லாம் பறந்து திரிகிறது, பறவைகளெல்லாம் பறவைகள் எவ்வளோ தூரம் பறந்து திரிகிறதோ அவ்வளோ தூரம் தான் காற்று மண்டலம். அதற்கு மேலே உள்ளதே அவர் வானம் என்று பெயரிட்டிருக்கிறார். இந்த வானத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் 3 வானங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மேலே இருக்கிற முதலாவது வானம் ஆகாய விரிவு. நம்ம பார்க்கிற வானங்கள், அதாவது பூமிக்காக உண்டாக்கப்பட்ட வானம். நம்ம இப்படி வானத்தை மேலே பார்க்கும்போது ஒரு வானம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த வானம் பூமியில் உள்ள மக்களுக்காக உண்டாக்கப்பட்டது. 2வது ஒரு வானம் இருக்கிறது. அது அந்த இடத்தை தற்போது சத்துருவானவன் பிடித்து வைத்திருக்கிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்கே யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் தள்ளப்பட்ட சத்துருல ஒரு கூட்டத்தார் இப்பொழுது அந்த 2ஆம் வானத்தில் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் பூமியில் விழ தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த சிலர் 2வது வானத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் தங்கியிருப்பதான் 2வது வானம். அவைகள் கடைசி நாட்களிலே பூமிக்கு தள்ளப்படும் என்பதை சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். 3வது பார்த்திங்கன்னா தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு வானம். தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னால் அந்த பரதேசிகள்லாம் தங்குறது. தேவன் சிங்காசனத்தில் சியோனில் வீற்றிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறப்ப 3 வானங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். 3 வானங்களுக்கு மேலே சிங்காசனத்திலே நம்முடைய தேவாதி தேவன் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த வானத்தையும் இந்த ஆகாய விரிவையும் உண்டாக்கி தேவன் முடித்த பின்பு அது 2ஆம் நாளாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இதில் நம்ம சுருக்கமாக பார்க்க வேண்டியது என்று சொன்னால், தேவன் மனிதனுக்காக அந்த பூமியின் மேலிருந்த அந்த தண்ணீரை 2ஆய் பிரித்து அந்த ஒரு காற்று மண்டலத்தை உருவாக்கி, அந்த காற்று மண்டலத்துக்குள்ளாக மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் தாவரங்களும் வளரும்படியாக, அது மாத்திரமல்ல விண்கற்கள் விழும்போது அவைகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாய் அந்த காற்று மண்டலத்திற்கு மேலே விண்கற்களை வைத்து அதற்கு கீழே ஜனங்களை பூமியை பாதுகாப்பாக தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு மேலே இருக்கிற வானங்கள் அது எப்படிப்பட்டது என்பதை பார்த்தோம். பிசாசு தற்போது இருக்கிறான். மேலே தேவனுடைய இடம் இருக்கிறது, தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது, சியோன் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், இந்த நாட்களை பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சூரியனில் வாழப்போகிறோம், சந்திரனில் வாழப்போகிறோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் வேதம் மனுஷர் வாழ்வதற்கு ஒரே ஒரு இடம்தான் குறிக்கப்பட்டது, அதுதான் பூமி. பூமியில் மட்டும்தான் மனுஷர்கள் வாழ முடியும். எத்தனை வருட காலம் அவர்கள் முயற்சி பண்ணி சூரியனில் சந்திரனிலையும் நட்சத்திரங்களிலையும் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் முயற்சி பண்ணினாலும் அங்கே வாழ முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் அங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு அந்த இடத்தை அவர் உருவாக்கவில்லை.
பூமி மாத்திரம்தான் மனிதர்கள் வாழும்படியாக உருவாக்கப்பட்ட இடம். மொத்தத்தில் 2 இடம் மனுஷர் வாழ்வதற்கு தேவன் உருவாக்கினார். ஒன்று பூமி, மற்றொன்று பரலோகம். தேவன் உலகம் உண்டாவதற்கு முன்பே நமக்காக தேவன் இந்த பரலோக ராஜ்யத்தை அவர் வகித்திருக்கிறார். இந்த பூமியிலே கொஞ்ச காலம் நான் வாழணும், அதை வாழும்படியாகத்தான் அந்த பூமியிலே காற்று மண்டலங்களை உருவாக்கி நமக்கு தேவையானவைகளை தேவன் படைத்து தேவனுடைய வெளிச்சத்தை நமக்கு கொடுத்து அவரை பின்பற்றி நடக்கும்படியான காரியங்களை கற்றுக் கொடுத்து நாம் வாழலாம். இந்த பூமியிலே அவசரம் மிஞ்சி போனால் 70 வருடம் 80 வருடம் இந்த பூமியிலே வாழலாம். இந்த பூமியிலே மரித்த உடனே நாம் போக வேண்டிய இடம் பரலோகம். 2 இடத்துல தான் மனுஷன் வாழ முடியும் பாருங்க. ஒன்று பூமி, இன்னொன்று பரலோகம். இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்த எல்லோரும் இந்த பூமியிலே வாழலாம். ஆனால் பரலோகத்திலே எல்லாரும் வாழ முடியாது. அந்த நித்திய வீட்டிலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளை என்று சொல்கிற சாட்சி பெற்று அவரோடு கூட நம்ம வாழும்படிய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கவர்கள் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவன் இந்த பூமியிலே நமக்காக செய்து வைத்திருக்கிற பாக்கியம் பெரியது. மிகவும் அருமையாய் பூமியை படைத்து அந்த ஜலத்திற்குள்ளாய் நாம் வாழ முடியாது என்று சொல்லி ஜலத்தை பிரித்து ஆகாய விரிவை உண்டாக்கி அதிலே காற்று மண்டலங்களை உண்டாக்கி நம்மை அந்த கூடாரத்திற்குள் வைத்து நம்மை செம்மையாய் நடத்தி வருகிறார். அதை சீக்கிரத்திலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் பூமியிலே வாழ்க்கை முடிந்தவுடன் நித்திய வீடாகிய பரலோகத்திலே நாம் பிரவேசிக்க போகிறோம். அது இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருக்கும் கிடையாது. அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு பாவமர தன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாய் நீதிமான்களாய் வாழ்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த 2 இடத்துல தான் மனுஷர்கள் வாழ முடியும். வேறு ஒரு இடத்துலையும் மனுஷர்கள் வாழ முடியாது. அதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்காக உண்டாக்கின இந்த ஆகாய விரிவுக்குள்ளாய் இந்த ஆகாய விரிவு என்கிற வானத்திற்குள்ளாய் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே நித்திய வீட்டிலே வாழப்போகிறோம். உலகத்தில் உள்ள எல்லோரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் என்பதுக்கு தான் அவருடைய ஆசை. அதற்காக தான் ஜீவனை கொடுத்தார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ஜனங்களுடைய இதயங்களை சத்துருவானவன் வஞ்சித்து வைத்திருக்கான் என்பதை அறிந்து கொள்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளும் இந்த கடைசி நாட்களில் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த 2வது இடமாகிய பரலோக ராஜ்யத்திலே வீற்றிருக்கும்படியாக பாவமர கழுவப்பட்டு அவரை நேசித்து அவரை அன்பு கூர்ந்து அவரோடு கூட நாம் வாழும்போது பரலோக ராஜ்யத்தில் நாம் போய் சேர்ந்து விடலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.